அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 12th பயாலஜியில் 99 வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்கேன் காப்பி, பேப்பருடைய ஸ்கேன் காப்பி தான் பார்க்க போகிறோம். அதில் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும், எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தான் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பயோ பாட்டனி. ஸோ இந்த பயோ பாட்டனியில் 35 அவுட் ஆஃப் 35 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பயோ பாட்டனி இங்கே 35 அவுட் ஆஃப் 35 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஷின் நம்பர் வைஸ் எந்தெந்த கொஷின் நம்பருக்கு எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒருத்தர் கம்பல்சரி அட்டன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது கரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ நம்ம கம்பல்சரி கொஷின் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நமக்கு ஃபுல் மார்க் வரும், இல்லைன்னா வராது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 8 1 மார்க்குக்கு 1 மார்க் வந்துட்டு இருக்கு. அப்புறம் 2 மார்க்கில் கொஷின் நம்பர் 9லேருந்து கொஷின் நம்பர் 14 வரைக்கும் 2 மார்க்கு. ஸோ இங்கே 9 and 10 அட்டன் பண்ணியிருக்காங்க, 2 மார்க் வந்துடுச்சு. அடுத்தது 12 and 13 அட்டன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு 2 மார்க் வந்துடுச்சு. அடுத்தது கொஷின் நம்பர் 15லேருந்து 19 வரைக்கும் 3 மார்க் கொஷின், 5 கொஷின். அதில் கொஷின் நம்பர் 15 அட்டன் பண்ணியிருக்காங்க, 3 மார்க்கு. 16 17 அட்டன் பண்ணல, 18 அட்டன் பண்ணியிருக்காங்க, 19 கம்பல்சரி கொஷின் 3 மார்க். ஸோ நம்ம கம்பல்சரி அட்டன் பண்ணாதான் மார்க் வரும். இதை பேஸ் பண்ணி நம்ம கம்பல்சரி எழுதணுமா இல்லையான்னு இது பண்ணிடுவோம். அடுத்தது இங்கே பேஜ் வைஸ் டோட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் எத்தனை மார்க்கு, செகண்ட் பேஜில் எத்தனை மார்க்கு, ஸோ இதெல்லாம் பேஜ் வைஸ் டோட்டல் 35 அவுட் ஆஃப் 35 வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்கேன் காப்பி தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் 1. ஸோ இந்த பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் 8 1 மார்க் கொஷின் இருக்கும். ஸோ இந்த 8 1 மார்க் கொஷினுக்கும் கொஷின் நம்பர் இருக்கணும், ஆப்ஷன் இருக்கும், ஏவா பியா சியா டியான்னு சொல்லிட்டு ஆன்சர் ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டாப்சன் அப்படின்னா டாப்சன் ஃபுல்லாக இருக்கும். டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படின்னா டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் இருக்கும். நீங்கள் டாமினன்ட் மட்டும் எழுதினாலே மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்ட் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும், கொஷின் நம்பர் மென்ஷன் பண்ணணும். ஸோ பாருங்க, ஸோ 8 1 மார்க்குக்கு ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ கொஷின் நம்பர் 4 5 6 7 8 ஒரே பேஜில் 8 கொஷினும் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் டோட்டலாக 8 1 மார்க் 8 1 மார்க்குக்கும் அப்படியே ஒரே பேஜில் எழுதி முடிச்சிருங்க. ஸோ அப்போ தான் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கும். ஒரு கொஷினுக்கும் இன்னொரு கொஷினுக்கும் கரெக்டான கேப்பு. ஸோ கீழே பாருங்க, இந்த இடத்துல டாப் மார்ஜின் பாட்டம் மார்ஜின் ரெண்டுமே இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய பேப்பர் கரெக்ஷனுக்கு வெளியில போகும். ஸோ அப்போ நமக்கு பாட்டம் மார்ஜினும் இருக்கணும், ப்ளஸ் டாப் மார்ஜினும் இருக்கணும். டாப் மார்ஜினும் போட்டிருக்காங்க. ஸோ அப்போதான் பேப்பர் டேமேஜ் ஆகாது. அடுத்து 2 மார்க் கொஷின். 2 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே பாருங்க, இங்கேயும் டாப் மார்ஜின். ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 12 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ப்ரியோயிட்ஸ். ஸோ எம்ப்ரியோயிட்ஸ்க்கான டெஃபினிஷன். ஸோ ஷார்ட்டாக அங்கே என்ன டெஃபினிஷன் தேவையோ அந்த டெஃபினிஷன் மட்டும். ஸோ ஃபுல் மார்க்கு. ஸோ அடுத்தது பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரைட் இந்த கொஷின். ஸோ இது கொஷின் நம்பர் 13. ஸோ இதுக்கு ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க பாருங்க. ஸோ பாயிண்டாக எழுதுனா நமக்கு ஃபுல் மார்க் வரும். ஸோ அது இன்னொரு டிப்ஸும் கூட. ஸோ பேராகிராஃபாக எழுதுறதுக்கு பதிலாக பாயிண்டாக எழுதுனா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, பாட்டம் மார்ஜின் விட்டுருக்காங்க பாருங்க. ஸோ பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி 2 பாயிண்ட். ஸோ இங்கே எம்ப்ரியாய்ட்ஸ் டெஃபினிஷன் தரதுனால அது ஒரு பாயிண்ட் மட்டும்தான். அடுத்தது இன்னொரு 2 மார்க் கொஷின். சாரி, அது பிரமிட்ஸ். ஸோ அடுத்தது இன்னொரு 2 மார்க் கொஷின் பாருங்க, பார்ட் 2ல. ஸோ 3 scientists who rediscovered the மெண்டலிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு சயின்டிஸ்டோட நேம் இருக்கணும், அவங்களோட எந்த கண்ட்ரியும் அப்படின்னு இருக்கணும். அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது மெயினாக. ஸோ அடுத்தது ஃபைட்டோ ரெமிடியேஷன். இதுவும் ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ இங்கே ஃபைட்டோ ரெமிடியேஷன். அப்புறம் டோட்டலாக 4 2 மார்க் கொஷின். 4 2 மார்க் கொஷினுக்கு ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் பாருங்கள், நேம் எழுதும் போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு புல்லட்டின் ஸ்டார் சிம்பிளோ ஏதோ ஒரு சிம்பிள் போட்டு எழுதிங்கன்னா நல்லாயிருக்கும்.
அடுத்து பார்ட் 3 மார்க் கொஷின் பாருங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கொஷின் வந்து பண்ணாக்கா ஜெனடிக் மேப்பிங் அண்ட் யூசஸ். ஸோ ஜெனடிக் மேப்பிங்கான டெஃபினிஷன். ஸோ அதுக்கு 1 மார்க்கு. ஸோ யூசஸ் வந்து பண்ணாக்கா டோட்டலாக நமக்கு 3 பாயிண்ட் இருக்கும் புக்கில். ஸோ 3 பாயிண்ட்ல 1 பாயிண்ட்டுக்கு 1 மார்க் அப்படின்னு போடுவாங்க. ஸோ அப்போ நம்ம 2 பாயிண்ட் எழுதினாவே 3 மார்க் ஃபுல் மார்க் வந்துடும். ஸோ இருந்தாலையும் 3 பாயிண்ட் எழுதணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிருக்காங்க, செகண்ட் பாயிண்ட் எழுதிருக்காங்க. ஸோ இதோடைய கண்டினியூவேஷன் அடுத்த பேஜ். இதோடைய கண்டினியூவேஷன் அடுத்த பேஜ். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா தேர்ட் பாயிண்ட் எழுதிருக்காங்க. ஸோ அப்போ டெஃபினேஷனுக்கு 1 மார்க்கு. ஸோ யூசஸ்க்கு வந்து பண்ணாக்கா 2 மார்க். டோட்டலாக வந்து பண்ணாக்கா 3 மார்க். அதுக்கு அடுத்தது மெயின்டைனிங் த கிளைமேட். ஸோ ஃபாரஸ்ட். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா டோட்டலாக வந்து பண்ணாக்கா 4 பாயிண்ட் எழுதிருக்காங்க, ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் இஸ் அ ஸ்டெபிலைசிங் ஃபோர்ஸ் ஃபார் அ கிளைமேட். ஸோ இது வந்து பண்ணாக்கா புக் பேக் கொஷின் தான். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா 4 பாயிண்ட், இதுக்கும் ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா இப்போ பேலன்ஸ் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னாக்கா இதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணணும். ஸோ இவங்க ஸ்ட்ரைக் பண்ணாமல் விட்டுருக்காங்க. அடுத்து ஸோ லாஸ்ட் இயர் 2024 பப்ளிக் எக்ஸாமில் பயோபாட்னியில் கேட்ட கம்பல்சரி கொஷின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஓவில். ஸோ இந்த ஓவில் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த ஓவில் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்காங்க. லேபிள்ஸும் மேக்ஸிமம் தேவையான அளவுக்கு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க, 3 out of 3. அடுத்தது 5 மார்க் கொஷின் பார்ட் 4. ஸோ பார்ட் 4ல மில்லட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ அதுதான் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ பாருங்க மில்லட்ஸ்க்கான டெஃபினிஷன். ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்கா 1 மார்க்கு தனியாக அலாகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது அதில் வந்து பண்ணாக்கா மைனர் மில்லட் ராகி, அதோடைய பொட்டானிக்கல் நேம். அடுத்தது சொர்க்கம், அதோடைய பொட்டானிக்கல் நேம். அடுத்தது ஃபாக்ஸ்டைல் மில்லட், அதோடைய பொட்டானிக்கல் நேம். கோடோ மில்லட், அதோடைய பொட்டானிக்கல் நேம். ஸோ இது எல்லாமே கம்பல்சரி இருக்கணும். ஸோ ஒரே பேஜில் முடிஞ்சிருச்சு, 5 மார்க், 5 out of 5. ஸோ இந்த பொட்டானிக்கல் நேமில் எதுவுமே மிஸ்டேக்கே வரக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோட்ஸும் வந்து பாருங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் வந்து பாருங்க ஃபுல் மார்க் வரும். ஸோ அடுத்தது செகண்ட் 5 மார்க் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஸோ டிஎன்ஏ இஸ் த ஜெனடிக் மெட்டீரியல். ஸோ பாயிண்டாக எழுதிருக்காங்க பாருங்க. ஸோ பாயிண்டாக எழுதும் போது நமக்கு வந்து பாருங்க ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும். ஸோ பாயிண்ட்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் செகண்ட் பாயிண்ட் எடுத்திருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட்டு, ஃபவுண்ட் இன் 4 o'clock பிளான்ட் மிராபிலிஸ் ஜலாபா. ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு. அப்போ தான் நமக்கு ஃபுல் மார்க் வரும், இல்லைன்னா ஃபுல் மார்க் வராது. அதுக்கடுத்தது பாருங்க, தேர் ஆர் 2 types ஆஃப் variegated leaves, டார்க் கிரீன் லீவ்டு பிளான்ட்ஸு, பேல் கிரீன் லீவ்டு பிளான்ட்ஸு. அதை பற்றின ஒரு ஷார்ட் நோட்ஸு. ஸோ இந்த நோட்ஸ் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது அதோடைய கண்டினியூவேஷன். ரெசிப்ரோக்கல் கிராஸ் F1 ஹைபிரிட் பாருங்க, அது எல்லாமே பாயிண்ட் எழுதிருக்காங்க. எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்கா அந்த பிளான்ஸ், இந்த கிராஸ் எப்படி வருது, ஸோ இதையும் எழுதிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பண்ணாக்கா ஃபுல் மார்க். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா டோட்டலாக இதுக்கும் வந்து பண்ணாக்கா 5 out of 5. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் 35 out of 35 வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரெசன்டேஷன் தான். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட் 1 மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கணும், ஆப்ஷன் இருக்கணும், கொஷின் நம்பர் இருக்கணும். பார்ட் 2ல 4 கொஷின் தான் அட்டன் பண்ணியிருக்கணும். பார்ட் 3ல கம்பல்சரியோட சேர்த்து 3 கொஷின் அட்டன் பண்ணியிருக்கணும். பார்ட் 4ல 2 5 மார்க் கொஷின் அட்டன் பண்ணியிருக்கணும். எய்தர் ஆர் சாய்ஸ். ஒரு பார்ட்டுக்கு ஒரு கொஷின் நம்பர் 20 அப்படின்னா அதில் 2 கொஷின் இருக்கும், 1 தான் அட்டன் பண்ணணும். 21னா 2 கொஷின் இருக்கும், 1 தான் அட்டன் பண்ணணும். அதில் சப்டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும். சப்டிவிஷன் இருந்தால் அந்த கொஷின் நம்பரையும் போட்டு அட்டன் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஃபுல் மார்க் வரும். ஸோ ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் பாயிண்டாக எழுதணும். ஸோ அப்போ தான் வந்து பிறகு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும், கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு ஃபுல் மார்க். தேங்க்யூ.